என்னக்கா ஃப்ரீயா இருக்கீங்க? லஞ்ச் எல்லாம் பண்ணிட்டீங்களா? இல்லை ஜெனி, இனிமேல் தான் பண்ணணும். சாதம் வைக்கலான் இருக்கேன். மொச்சக்கொட்டை பாவக்காய் போட்டு புளிக்குழம்பு, பீட்ரூட்டு, பருப்பு துவையல், வத்தல், பாவக்காய் கொஞ்சோண்டு இருக்கும், அதை வறுத்து வச்சிருவேன். என்னக்கா லிஸ்ட் பெருசா போகுது, இதை சமைச்சு முடிச்சிருவீங்களா? ஏன் ஜெனி, இது ஈஸியாக செஞ்சிடலாம் ஜெனி. சரி, ஒரு சேலஞ்ச். 1 ஹவருக்குள்ள இதை சமைச்சு முடிச்சிருவீங்களா? சரி, கண்டிப்பா செஞ்சு முடிச்சிடலாம், வா சமைக்கலாம். சரி, டைமை பார்த்துக்கிறேங்க. மணி 11:15. எவ்வளோ நேரத்துக்குள்ள சமைப்பீங்கன்னு பார்ப்போம். 1 ஹவர் சேலஞ்ச். இப்போ சாப்பாட்டுக்கு அரிசி ஊற வச்சுக்கலாம். 2 கழுவி செடிக்கு ஊற்றுறதுக்காக எடுத்து வச்சிட்டேன். அதுக்கப்புறம் இப்போ வந்து புளி ஊற வைக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சுக்கலாம். புளியை ஊற வச்சுட்டு நம்ம வேகமாக எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து நமக்கு 2 அடுப்பு ஃப்ரீயாக இருக்குது. அதனால் நம்ம பருப்பு துவையலுக்கு வந்து வறுத்து வச்சிடலாம். இப்போ பருப்பு துவையலுக்கு 2 வரமிளகாய் எடுத்து வெறும் சட்டியில் வந்து வறுத்துக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான பருப்பு, துவரம் பருப்பு எடுத்து வச்சு அதையும் நல்லா வறுத்துக்கணும். அப்புறம் பூண்டு, கொஞ்சோண்டு புளி, கொஞ்சோண்டு தேங்காய், இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துட்டு ஆற வச்சு அரைச்சிக்கணும். புளி குழம்புக்கு இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். துவையலுக்கு கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு தனியாக ஒரு கிணத்துல எடுத்து வச்சுருங்க, அது ஓரமாக இருக்கட்டும். அடுத்தது வந்து வத்தல் இப்போ வத்தல் வறுக்க போகிறோம். அது வந்து எங்கள் வீட்டில் போட்ட வத்தல் தான். எங்கள் பாப்பாங்க வத்தல் இல்லாமல் சாப்பிடாதுங்க. அதனால் வத்தல் வறுத்து வச்சுக்கலாம். இந்த வத்தல் வந்து நானே வீட்டில் போட்டது. யூடியூப்பை பார்த்து தான் அதுவும் போட்டேன். எனக்கு போட தெரியாது, அதனால் யூடியூப்பை பார்த்து தான் அது போட்டேன். ட்ரை பண்ணேன் ஃபஸ்ட் டைமே நல்லா வந்துச்சு. கொத்தரங்காய் வத்தல் கொஞ்சோண்டு வறுத்துக்கலாம். இப்போ அடுத்தது வந்து நம்ம பீட்ரூட் பொரியல் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு 2 பீட்ரூட் எடுத்துக்கிட்டோம். தோல் சீவிட்டு அதை வந்து அந்த கட்டையில் வச்சு திருவிக்கலாம். இப்போ பீட்ரூட்டை திருவி வச்சாச்சு. இப்போ இதை தாளிச்சு விட்டுக்கலாம். எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம்பருப்பு போட்டுட்டு வரமிளகா கிள்ளி போட்டுட்டு பீட்ரூட்டை போட்டுற வேண்டியதான். இப்போ வந்து நம்ம புளிக்குழம்புக்கு மொச்சக்கொட்டையை வந்து வறுத்துட்டு குக்கரில் வேக வச்சிடலாம். எனக்கு தேவையான அளவுக்கு எடுத்து இருப்பு சட்டியில் போட்டு நல்லா வறுத்துக்கிட்டேன். இப்போ வந்து புளிக்குழம்புக்கு வெங்காயமும் பூண்டு உரித்து கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பூண்டு உரிச்சிட்டு அதுக்கப்புறம் பாவக்காயை வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது, அதனால் குட்டி குட்டியாக கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து உலை நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ அரிசியை போட்டுடலாம். இப்போ வந்து மொச்சக்கொட்டை வந்து வெந்துருச்சு, குக்கரில் வச்சு எடுத்தாச்சு. இப்போ வந்து குழம்புக்கு தாளிச்சு விட்டுடலாம். எண்ணெய் ஊற்றி வெந்தயம் போட்டு கருவேப்பிலை போட்டாச்சு. இப்போ வெங்காயமும் பூண்டு வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறத போட்டு நல்லா வதக்கலாம். வதக்குனதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் தக்காளி போட்டுடலாம்.
இப்போ தக்காளி போட்டோன்னா நல்லா வதங்கட்டும். வதங்கினோன்னா கொஞ்சம் நேரத்துலேயே மஞ்சத்தூள், அந்த சைடு பீட்ரூட் வந்து நல்லா வதங்கிருச்சு. அதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டு அதையும் கிண்டி விட்டுறலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் பாவக்காயும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அதுக்குள்ளே இது நல்லா அப்படியே வதங்கட்டும். அந்த சைடு நமக்கு சாதம் வெந்துருச்சு, அதையும் நம்ம வடித்து விட்டுக்கலாம். இப்போ குழம்புக்கு தேவையான மிளகாத்தூள், மல்லித்தூள் போட்டுட்டு அதையும் நல்லா கிண்டி விட்டுட்டு, அந்த பயிர் வேக வச்சோம்ல மொச்சக்கொட்டை, அதையும் தூக்கி போட்டுட்டு, தேங்காய் அரைச்சி வச்சது அதையும் தூக்கி போட்டுட்டு, அதுக்கப்புறம் புளியை கரைச்சி அதில் தூக்கி ஊற்றிட வேண்டியதான். ஊற்றிட்டு கிண்டிட்டு உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். நமக்கு வந்து பாவக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆயிரும். இப்போ வந்து பாவக்காய் ஃப்ரைக்கு வந்து எண்ணெய் ஊற்றி சோம்பு போட்டு பாவக்காய் கட் பண்ணி வச்சுருக்கதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணலாம். கொஞ்சம் நேரம் வதங்கினதுக்கப்புறம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு போட்டு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். சிம்மில் வச்சிடலாம் அந்த காய் வேகிற அளவுக்கு. என்னக்கா ரெடி ஆயிடுச்செல்லாம்? ரெடி ஆயிடுச்சு ஜெனி. மணியை ஃப்ரெண்ட் போய் பாரு. கரெக்டாக 1 ஹவர்லேயே பண்ணிட்டீங்களே ஜெனி. இப்போ நீ போட்ட சேலஞ்சை வந்து நான் முடிச்சிட்டேன். இப்போ 1 ஹவரில் என்னென்ன ரெடி பண்ணியிருக்கோம் பார்ப்போம். சாதம், பாவக்காய் புளிக்குழம்பு, பருப்பு துவையல், பீட்ரூட்டு, பாவக்காய் ஃப்ரை, வத்தல் எல்லாத்தையும் நான் முடிச்சிட்டேன். தயிர்